வாணி, எங்க போற? ரூம்ல போய் படிச்சு பாக்குறமா. இங்கேயே படிச்சு பாரு வாணி. ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணிக்கலாம்ல. பாரு வாணி. எனக்கு தமிழே சரியா படிக்க தெரியாது. இது முழுசா இங்கிலீஷ்ல இருக்கே, ஒன்னும் புரியல. இத படிச்சு புரிஞ்சுக்கிட்டு எப்படி நான் அவரை காப்பாத்துறது? தாத்தா, என்னை வாழ அனுப்புறேன்னு சொல்லி என்னை வசமா மாட்டி விட்டுட்டீங்க. என்ன வாணி, எல்லாம் புரியுதா? புரியுதுமா, புரியுது. ஏதாவது டவுட்? மேடம், வாணிக்கு டவுட்லாம் வராது மேடம். அவ தானே காலேஜ்ல டாப்பர். ஓ அப்படியா? வெரி குட். ஐயோ, இவர் வேற இன்னும் ஏத்தி விடுறாரே. ஆமா, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 4 வருஷமா. ஓ, எந்த ஹாஸ்பிட்டல்? அது அப்பாவை அட்மிட் பண்ணிருந்தோம்ல மேடம், அதே ஹாஸ்பிட்டல் தான் மேடம். ஓ, ஒரு நர்ஸுங்கிறவங்க டாக்டர்ல பாதி. மருந்து கொடுக்கறதுல நீ சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அது அவரை பெருசா பாதிக்கும். நீ என் ஹஸ்பண்டோட உயிரை காப்பாத்தினதுனால மட்டும்தான் இந்த வேலையில இருக்க. அவரோட உயிரும் உன் வேலையும் ஒண்ணு. அவருக்கு உன்னால ஏதாவது ஆச்சுன்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என் மாமாவுக்கு என்னால எதுவும் ஆகாதுமா. என்ன வாணி, நான் சொல்றது புரியுதா? தப்பா எதுவும் நடக்காதுமா. இந்த ஃபைல உன் கண்ட்ரோல்லயே வச்சுக்கோ. சப்போஸ் உனக்கு ஏதாவது டவுட்னா அது டாக்டர் கிட்ட பேசி கிளியர் பண்ணிடு. சரிங்கம்மா, நீ போலாம். ஐயோ, இத நான் படிச்சு இப்படி மனப்பாடம் பண்றது? இவரு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு. இவரு சொல்ற ஒவ்வொரு பொய்யும் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு பிரச்சனையில தான் வந்து முடியும். அம்மா தாயே, முண்டக்கனி மாறி உன்னைய நம்பிதான் நான் இந்த களத்துல இறங்கிருக்கேன். என்னை கை விட்டுறாதீங்க.
ஐயோ, என்ன இந்த பொண்ணு சஞ்சய் சார் போட்டோவை இப்படி பாக்குது? மேடம் பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. ஏமா பொண்ணு, ஐயோ உன்னதாம்மா. ஏமா பொண்ணு, ஐயோ உன்னதாம்மா. ஐயோ, வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே இவளுக்கு வேலை போக போகுது. போச்சு போச்சு. ஏமா பொண்ணு, உன்னதாம்மா. சுத்தம். இதுக்கு மேல இங்க நின்னா என் வேலை போயிடும். நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதா பெட்டர். வாணி, இங்க என்ன பண்ற? அது அது இது என் பையனோட ரூம். இங்க உனக்கு என்ன வேலை? இந்த ஃபைல்ல இருந்து ஒரு சீட்டு வந்து காத்துல இந்த ரூமுக்கு பறந்து வந்துருச்சுமா. அதுதான் எடுக்க வந்தேன். எடுத்துட்டியா? ஆ, எடுத்துட்டேம்மா. கிளம்பு. நெல்லு. நீ இந்த வீட்ல ஒரு நர்ஸா வேலை செய்ய வந்திருக்க. அதுதான் உன்னோட லிமிட். அதை தாண்டி நீ என்னோட ஃபேமிலி சம்பந்தமா எந்த விஷயத்திலயும் இன்வால்வ் ஆக கூடாது. உன் வேலையை மட்டும்தான் நீ செய்யணும். புரியுதா? புரியுதுமா. ம். இதெல்லாம் என்ன மருந்து? எப்போ எப்படி கொடுக்கறது? இந்த ஃபைல்ல இருக்கிறதுல நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? வாணி, ஏங்க, உங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு வேற வேலையே கிடைக்கலையா? அவங்க பாட்டுக்கு இதை கொடுத்து படிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் படிக்க தெரியாதுங்க. கோழிக்கு இருக்கிற மாட்டுக்கு இருக்கு. இத பார்த்து நான் மாத்திரை மருந்தெல்லாம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? உன்கிட்ட போன் இருக்கா? இருக்கு. அதை எடு. இதெல்லாம் என்னென்ன மருந்து, எப்பப்ப கொடுக்கணும்னு தெளிவா உனக்கு புரியுற மாதிரி சொல்லி உன் போன்ல ரெக்கார்ட் பண்ணிடுறேன். எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. நீ போனை யூஸ் பண்ணது இல்லையா? எனக்குண்டு தனியா போன் நான் வச்சுக்கிட்டதே இல்ல. ரொம்ப நல்லது. உனக்கு என்ன வேலை கொடுக்க சொல்லி தாத்தா இங்க அனுப்பி வச்சாருன்னு தெரியலையே. ஆக மொத்தம் உன் கூட சேர்ந்து நானும் நல்லா மாட்டிக்கிட்டேன். இங்க பாரு, சொல்றத தெளிவா கேட்டுக்க. இதான் ரெக்கார்டர். இத ஆன் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் சொல்றேன். உனக்கு டவுட் வரப்ப கேட்டுக்க. சரி, சொல்லுங்க. அவ்வளவுதான். இதுக்கே இவ்வளவு பயப்படுற? எதுவும் தெரியலனாலும் அதான் சொன்ன ஷார்ப்பா புரிஞ்சுக்கிறியே. என்னதான் இருந்தாலும் எனக்கு அனுபவம் இல்லாத வேலை. உங்க அம்மா சொன்ன மாதிரி நான் எதையாவது மாத்தி கொடுத்துட்டா மாமாவோட உயிருக்கு
மாமாவா? ஆ, அ, இல்ல உங்க அப்பா உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் ஆகாது. டவுட்னா ஆடியோவை கேட்டுக்க. அதே மீறி சந்தேகம் இருந்தா என் நம்பர் சேவ் பண்ணி வைக்கிறேன். எனக்கு கால் பண்ணி கேளு, நான் சொல்றேன். ம், கொஞ்ச நாள் பொறுத்துக்க. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை நான் கண்டுபிடிக்கிறேன். பாத்துக்கோ. இந்தா. பாருங்க மாமா என் நிலைமைய. நீங்க சீக்கிரமா குணமாகனா மட்டும்தான் என்னால எல்லா பிரச்சனையில இருந்தும் தப்பிக்க முடியும். நான் உங்களை சரி பண்ணிருவேன் மாமா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கல்யாணம் முடிஞ்சு நானும் உங்க பையனும் இன்னும் உங்க 2 பேர்கிட்டயும் ஆசீர்வாதமே வாங்கல. இப்ப இருக்க நிலைமைக்கு 2 பேரும் சேர்ந்து கால விடுறது கஷ்டம். முதல்ல நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். உங்க மருமகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. வாணி, என்ன பண்ணிட்டு இருந்த? இவர் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினியா? சொல்லு. ஆமாமா. நீ எதுக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற? நாங்க என்ன உனக்கு உறவா? ஆமாத்த, உறவுத. நான் தான் உங்க மருமக. உங்க மக சஞ்சய் தாலி கட்டின அவனோட பொண்டாட்டி. நீங்க இப்ப வரைக்கும் எதிரியா நினைக்கிற மாணிக்க பார்வதியோட பொண்ணு வித்யா. உன்கிட்ட தான் கேக்குறேன். நீ எதுக்கு அவர் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கின? ஆ, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. ஒரு நர்ஸுக்கு பேஷண்ட் தானமா தெய்வம். அவங்க குணமாகனா தானே நாங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும். அப்போ அவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை தானே. அதனாலதான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். நீ உன்னோட ப்ரொஃபஷனை இந்த அளவுக்கு லவ் பண்றத பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வாணி. உன்னோட டெடிகேஷனுக்கு கண்டிப்பா நீ உன் ஃபீல்டுல பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணுவ. ஆ, ரொம்ப நன்றிமா. அவருக்கு மருந்து கொடுத்துட்டியா? ஆ, கொடுத்துட்டேம்மா. எதுவும் டவுட் இல்லையே? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, பாத்துக்கோ. ம். அப்பா, ஒவ்வொரு தடவையும் ஒரு பொய்ய சொல்லி இவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள உயிர் போயிட்டு உயிர் வருது. உங்க பொண்டாட்டி கூட காலம் தள்ளுறது ரொம்ப கஷ்டமாமா. பொய்யே சொல்லாத என்னைய நிமிஷத்துக்கு 100 பொய்ய சொல்ல வச்சுட்டாங்களே. எல்லாம் உங்க அப்பாவால வந்தது. என்னை இவங்க கிட்ட கோர்த்து விட்டுட்டு அவர் ஜாலியா ஊர்ல இருக்கிறாரு. என்ன கீதா மேடம், சமையல் ரெடி ஆயிடுச்சா? மிக்ஸி ரிப்பேரா இருக்கு மேடம். மிக்ஸி ரிப்பேரா இருக்கா? ஐயோ, அப்ப குக்கிங் பண்ணலையா? இன்னும் இல்ல மேடம். ஐயோ, மேடம் வேற ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. டைம்க்கு குக்கிங் ரெடி ஆகலனா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது மேடம்? என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்றது? ஐயோ, பூர்ணிமா ஆண்டி இருந்தாலாவது ஏதாவது சமைச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப அவங்களும் இல்ல. இப்ப என்ன பண்றது? என்ன செய்யலாம்? என்னாச்சு? ரிப்பேரா? ஐ மீன் மிக்ஸி ரிப்பேரா. சமைக்கவே இல்ல. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. மிக்ஸி இல்லண்டா மசாலா அரைக்க முடியாதா என்ன? பின்ன வேற எப்படி அரைக்கிறது? ஏமா, வீட்ல அம்மிக்கல்லோ ஆட்டுக்கல்லோ இல்லையா?
இருக்கு, ஆனா யாரும் யூஸ் பண்றது இல்ல. எந்த காலத்துல இருக்க வாணி? என்னது அம்மிக்கல்லா? அதுல அரைச்சு குழம்பு வைக்க போறியா? அதெல்லாம் எங்க மேடத்துக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடாது. நீங்க அம்மிக்கல்ல எடுத்து வெளியே வைங்க. அதெல்லாம் ஆல்ரெடி வெளியதான் இருக்கு. அதுல எல்லாம் அரைச்சா லேட் ஆகும் வாணி. வேற என்ன பண்ணலாம்? ஆ, என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்? இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா வேதம்மா வந்துருவாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல. ஆமா 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 ஆமா. சரி, நீ உனக்கு தெரிஞ்சது பண்ணு. நான் எதுவும் சொல்லல. எனக்கு குக்கிங் ஆனா போதும். டைம் வராச்சு. போ போ. சரி. ஏய், என்ன பண்ண போறா? இந்தாங்க. பூர்ணிமா மேடம் கூட இவ்ளோ ஸ்பீடா சமைச்சது இல்ல. அவங்க இருந்திருந்தா உங்களை பாராட்டி இருப்பாங்க. பயங்கரமான ஆளா இருக்காளே. அம்மியில அரைச்சு இவ்ளோ சீக்கிரம் சமைச்சிட்டா? ஏங்க என்ன பாத்துட்டு இருக்கிய? வேதம்மா வர நேரம் ஆயிடுச்சுல. இதை எடுத்து வைங்க. ஓகேங்க. இதையும் கூட எடுத்துட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் வாணி. நர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவ்ளோ வேலையை தெரிஞ்சு வச்சிருக்க. பெரிய ஆள்தான் நீ. ஆஹா. சரி சரி, சீக்கிரமா போங்க. வேதம்மா வந்துருவாங்க. ஒரு கட்டு கட்டிட்டு வரேன். இங்க இருக்கு. இதோ இதை எடுத்துட்டு போங்க. ஸ்னேகா, மேடம், இன்னைக்கு யார் சமைச்சது? சாரி மேடம். மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வாணி தான் எல்லாத்தையும் இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்னு சொல்லுவாங்கல்ல மேடம், அதுல போட்டு அரைச்சி சமைச்சிருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு அப்பவே சொன்னேன். இவதான் கேட்கல. நீ நர்ஸ் வேலையை தானே பார்க்க வந்திருக்க. நீ எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பாக்குற? உன்னை யாரு முதல்ல சமைக்க சொன்னா? எதுக்கு இப்படி அதிக பிரசங்கித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க? வாணி, அம்மா, நான் உங்ககிட்ட இந்த ஃபேமிலி சம்பந்தமா எந்த விஷயத்திலயும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அதையும் மீறி நீ கிச்சன்ல போய் சமைச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? வேற என்ன, எல்லாம் தலகணம்தான். நீ வந்த உடனே கொஞ்சம் இடம் கொடுத்தல்ல, அதான் தலை மேல ஏறி உக்காந்துக்கிறான். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் மேடம். இல்லனா அவங்க நம்மள அதிகாரம் பண்ற இடத்துக்கு வந்துருவாங்க. என்ன எல்லாரும் எப்படி பேசுறீங்க? அவ ஹெல்ப் தானே பண்ணிருக்கா. மாமா, சொல்லாத வேலையை செய்யறதுக்கு பேரு ஹெல்ப் இல்ல, திமிரு. சொல்லு வாணி, நீ ஏன் இதெல்லாம் பண்ண? நான் என்னதான் வேலை செய்ய வந்திருந்தாலும் நானும் இந்த வீட்டுல தானே தங்கியிருக்கேன். இங்க ஒரு பிரச்சனைங்கிறப்போ கண்டுக்காம போறதுக்கு எனக்கு மனசு வரலமா. மிக்ஸி ரிப்பேர் ஆனதுனால ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கியிருக்கலாம். ஆனா ஹோட்டல் சாப்பாடுல
ருசிக்காக என்னெல்லாம் சேர்ப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது உடம்புக்கும் நல்லதில்ல. நம்ம கிட்ட எவ்வளவு வசதி இருந்தாலும் ஆரோக்கியம் இருந்தா மட்டும்தான் அதை அனுபவிக்கவும் முடியும், வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகவும் முடியும். அத இது எல்லாத்தையுமே அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் அரைச்சு செஞ்சேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். பிடிக்கலண்டா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. பிடிக்கலன்னு யார் சொன்னா? இந்த வீட்ல நான் சாப்பிட்ட பெஸ்ட் டிஃபன்னா அது இதுதான்.